குழந்தைங்களா, நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான பெரிய ஊருக்கு பக்கத்துல சின்னதா ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல எல்லா பூக்களும் நல்லா பூத்துக்கிட்டும், பழங்கள்லாம் காய்கறி எல்லாமே நல்லா காய்ச்சிட்டும் இருந்தது. அந்த காட்டுல மரங்கள் கூட பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அந்த காட்டுல கிடைக்காத பழங்களே இல்லை. குருவிங்களும் அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய விலங்குகளும் இருந்துச்சு. அந்த காட்டுல ரோசி குருவியும் ராணிக்காகவும் ரெண்டு பேரும் உயிர் தோழிகளா இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய தோழிகளாகவும் ஒரேதா பக்கத்துல தன்னோட கூட்டையும் கட்டி அங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் தங்களோட உணவை தேடுறதுக்கு கூட ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பறந்து போவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுல வேற எந்த பறவைகளோடையும் சேரவே மாட்டாங்க. ரோசி, நம்ம காட்டுல பழங்களுக்கு பஞ்சமே இல்லை. எங்க பார்த்தாலும் பழங்களா இருக்கு. நம்மளுக்கு உணவு தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா ராணி, வேற காட்டுல இருக்க பறவைங்க கூட நம்ம காட்டுக்கு வந்துதான் உணவை எடுத்துட்டு போறாங்க. நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் போ அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பறவைகளும் தங்களோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. ரெண்டு பறவைகளும் தன்னோட கூட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த சைடு இருந்து ஒரு மலை மேகம் வந்தது. அந்த மலை மேகம் அந்த பறவைங்களை பார்த்து இப்படி சொல்லிச்சு: பறவைங்களா, இன்னும் 2-3 நாட்கள்ல நம்ம காட்டுல ரொம்ப பலத்த மழை வர காத்திருக்கு. அதுக்குள்ள நீங்க உங்களோட கூட்டெல்லாம் நல்லபடியா சரி பண்ணிக்கோங்க. நான் நம்ம காட்டுல வாழ்ற எல்லா பறவைகளுக்கும் இதை சொல்லணும். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மேகம் அங்கிருந்து போயிடுச்சு. ராணி, நம்ம கண்டிப்பா இன்னும் ஒரு நாளுக்குள்ள நம்மளோட வீடை கட்டியே ஆகணும். இல்லாட்டி நம்ம மழையில ரொம்ப கஷ்டப்படுவோம். சரி ரோசி, நம்ம இன்னைக்கே கூட நம்ம அந்த விறகுகளை எடுத்துட்டு வந்து கூடுகளை கட்ட ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லி ரெண்டு பறவைங்களும் விறகுகளை தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல ரெண்டு பறவைங்களுக்கும் நிறைய விறகுகள் கிடைச்சது. அதை எடுத்துட்டு வந்தாங்க. பறவைங்க சொன்னபடியே ஒரு பெரிய மரத்துல ஒரு நல்ல வீட்டை கட்டி முடிச்சாங்க. ரோசி, ஒரு வழியா நம்ம வீட்டை கட்டி முடிச்சாச்சு. இனிமே நம்மளுக்கு கவலையே இல்லை. ஆமா ராணி, நானும் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் எப்படி வீடை கட்டி முடிக்க போறோம்னு. ஆனா நம்ம வேகமாவே வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். மழை வர காலத்துல இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம். வெளியே போய் கஷ்டப்பட தேவையில்லை. அப்படியே 2 நாட்களும் கழிஞ்சு போச்சு. அந்த காட்டுல ரொம்ப பலத்த மழை வர ஆரம்பிச்சது. ரொம்ப மழையும் அதிகமா பெஞ்சிட்டே இருந்தது. பறவைங்களும் அவங்களோட வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க. ராணி, எப்படியோ ஒரு வழியா நம்ம இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா ராணி, நீ சொல்றதும் சரிதான். அந்த சமயம் குருவிங்க வீடு கட்டின மரத்துக்கு கீழே ஒரு குரங்கு ஒண்ணு மலைக்கு ஓரமா ஒதுங்கி நின்றிருந்தது. இத பார்த்த ராணிக்காகவும் அந்த குரங்க பார்த்து இப்படி கேட்டுச்சு: ஏய் குரங்கே, நீ ஏன் இந்த மலையில எங்க வீட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்க? உனக்கு உங்க வீடு இல்லையா? உங்க வீட்டுக்கு நீ போக வேண்டியதானே? இல்லைக்காகவே, எனக்குன்னு தனியா எந்த வீடும் கிடையாது. நாங்க எந்த வீடையும் கட்டிக்க மாட்டோம். இப்படி மழை பெஞ்சா ஏதாவது ஒரு ஓரமா மரத்துக்கு கீழே ஒதுங்கிப்போம். எங்களுக்குன்னு தனி வீடெல்லாம் கிடையாது. ஏய் குரங்கே, உங்களுக்கெல்லாம் கை கால் நல்லா தானே இருக்கு. அதை வச்சு நீங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டி அதுல வாழலாம். இப்படி மலையில வந்து நின்று நனைஞ்சிட்டு இருக்கே. காகமே, வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னோட கோவத்தை கலராத. ஏன் குரங்கே, நாங்களே எங்களோட சின்ன அழகை வச்சு இவ்வளவு பெரிய வீடை கட்டி இருக்கோம். உங்களுக்கு என்ன? ஒரு நல்ல வீட்டை கட்டி அதுக்குள்ள வாழலாமே. ராணிக்காகவும் அப்படி குரங்க பார்த்து சொல்லும்போது குரங்குக்கு ரொம்ப கோவம் வந்தது. இதை பார்த்த ரோசி குருவி ராணிக்காகத்தை பார்த்து இப்படி சொல்லிச்சு: ராணி, நீ அமைதியாரு. அவங்க அவங்களோட வேலையை பார்க்க விடு. நீ வா வீட்டுக்குள்ள. ஏன் வெளியே நின்று கட்டிட்டு இருக்க? நீ உள்ள வா. இல்ல ரோசி, அந்த குரங்க பார்த்தியா? நம்ம வீடு கட்டி இருக்க மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கு. நினைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன்.
இதை கேட்டதும் அந்த குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்தது. அந்த குரங்கு கோவத்துல வேகமா மரத்து மேல ஏறி அந்த பறவைங்களோட வீட்டை 2 3 உடைச்சு போட்டுருச்சு. பாவம் அந்த பறவைங்க, குரங்க எதுவுமே செய்ய முடியல. வீட்டை உடைச்சு போட்டுட்டு குரங்கும் அங்கிருந்து நடந்து வேகமா போயிடுச்சு. ராணி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. எதுக்கு எனக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? இப்ப யாருக்கு நஷ்டம் பாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த வீட்டை கட்டணும். அது இப்போ ஒரே நொடியில எப்படி நொறுங்கி போச்சு பாரு. உன் வாயை வச்சுட்டு சும்மான்னு இருக்கலாம்ல நீ. ரோசி, என்னைய மன்னிச்சிரு ரோசி. இந்த குரங்கு இந்த மாதிரி பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். அது இப்படி கோவப்பட்டு நம்ம வீட்டவே உடைச்சு போடுன்னு நான் நினைக்கவே இல்லை. யாரு எப்படி இருந்தா உனக்கு என்ன ராணி? நீ உன்னோட வீட்டுல இருக்க வேண்டியதானே. நீ உண்டு, உன்னோட வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே. இப்ப நீ அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிட்டனால யாருக்கு நஷ்டம் சொல்லு? ரோசி, இனிமேல் நான் யார் வாழ்க்கையிலும் தலையிட மாட்டேன். யாருக்கிட்டையும் இந்த மாதிரி பேசவே மாட்டேன். இனிமேல் இதுதான் எனக்கு லாஸ்ட்டு. இனிமேல் யாரோட வாழ்க்கையில் நான் போய் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண மாட்டேன். உன்னை தோழியா பிடிச்சதுக்கு நானும் இந்த மலையில உன் கூட நினைச்சுக்கிட்டே நிக்கிறேன். பாவம் அந்த 2 பறவைங்களும் மழை நிக்கிற வரைக்கும் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே அந்த மரத்து மேல உட்காந்துருந்தாங்க. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாரோட வாழ்க்கையிலும் போய் நம்ம தலையிடக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடணும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.